அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் போட்டு 2, 3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கே வந்து நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, "அக்கா வீடியோஸ் ஏன் அப்லோட் பண்ணுறதில்ல? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வீடியோ இப்போ தான் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து வீடியோ வந்து ரெகுலராக போடணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் ஏதாவது வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துடுது. அதே மாதிரி தான் இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதனால தான் வந்து வீடியோஸ் எதுவுமே என்னால் கண்டினியூவாக கொடுக்க முடியல. வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடிட்லாம் பண்ணி வச்சிடுறேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது. உட்காந்து என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. ரெக்கார்ட் பண்ணாமல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்பவே கோவப்படுறீங்க. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியே பொறுமையாக அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்தியாவிலேருந்து என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு பார்சல் கொடுத்து விட்டுருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான். இந்தியாவிலேருந்து இப்போல்லாம் திங்ஸ் வரது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. யார்கிட்டையும் நம்மளால் இந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா இங்கே உள்ள சூழ்நிலைக்கு அவங்கவுங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு வர தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்ட்டு நான் யார்கிட்டையுமே பொதுவாக சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் 1, 2 திங்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிற, ஒரு பத்தாத மாதிரியே இருக்கும். அதையும் மீறி ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட உங்களுக்கு வந்து ஏதாவது திங்ஸ் இருந்தால் கொடுத்து விடுங்க, அதுவும் 20 கிலோ பேக் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லும்போதே அவங்க வந்து நம்ம கண்ணுக்கு கடவுள் மாதிரி தான் தெரிவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ உடனே கால் பண்ணி என் தங்கச்சிக்கிட்ட வந்து நான் சொன்னேன், உனக்கு வந்து உன்னால் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே வந்து என் தங்கச்சி என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்ட திங்ஸ் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 திங்ஸ் தான் கேட்டிருந்தேன். ஆனால் எனக்காக அவங்க என்னென்ன கொடுத்து விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். என் தங்கச்சி மட்டும் இதில் இன்வால்வ் கிடையாது. என்னோட பாபி எனக்காக போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு 2 பேருக்குமே நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து எனக்காக கொண்டு வந்து சேர்த்த என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் சஃபிகா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னென்ன திங்ஸ் கேட்டிருந்தேன் அப்படின்னா, இட்லி பொடி, ஆலு பக்கோடா, நெல்லிக்காய் ஊறுகாய், மேங்கோ பார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மிளகு கொஞ்சம் வீட்ல தீர்ந்து போச்சு. அது கொஞ்சம் வடகம், இதெல்லாம் தான் நான் மெயினாக கேட்டிருந்தது. ஆனா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் கேட்டத விட கேட்காதது அதிகமாவே கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் என்னென்னன்னு பார்த்திங்கன்னா, என்னோட பொண்ணுங்களுக்கு பிடிச்ச வந்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால அது வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஊட்டி வறுக்கி, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக மிக்சர், சிப்ஸு, பக்கோடா ஐட்டம்ஸு, அது இல்லாமல் வந்து எலந்த பொடி, எலந்த ஜூஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. இது கூட வந்துட்டு வடகம், ஊறுகாய், அப்புறம் வந்து இட்லி பொடி, வடகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எப்பயுமே வீட்லேருந்து எங்க தாதி, எங்க அப்பா, எங்க நானி இவங்க 3 பேருமே தான் போட்டு குடுப்பாங்க. இப்ப வந்து எங்க தாதி, எங்க அப்பா 2 பேருமே இல்ல. அதுக்கப்புறம் எங்க நானி போட்டு குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருக்கனால அவங்க கிட்ட நான் எதுவுமே சொல்றதில்ல. ஸோ கடையிலேருந்து வாங்க விட்டாச்சு. பக்ரீத் வருது இல்லையா? அதனாலயுமே வந்து கொஞ்சம் ட்ரெஸ் குடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இத கொண்டு வந்த என் ஃப்ரெண்டுக்கும், குடுத்து விட்ட என் தங்கச்சி பாபிக்குமே ரொம்ப ரொம்ப